கொள்கை மாறா பயணம், விடுதலை வேட்கை, சமூகத்தை முன்னேற்றி பார்க்க வேண்டும் என்கிற உள்ளூர் ஆசை என அனுதினமும் பயணித்துக் கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களின் பிறந்தநாள் இன்று. தமிழ் சமூக சூழலில் எண்ணற்ற சாதி இழிவுகள் இன்றளவும் தொடர்ந்து வருகிறது. பட்டியல் சாதி மக்கள் சாதி துவேஷத்தை சந்திக்க நேரிடுகிறது. அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அங்கு முதல் ஆளாக விசிக நிற்பதை பார்க்கலாம். அந்த விசிகாவில் தவிர்க்க முடியாத ஆளாக களத்தில் நிற்பவர் வன்னியரசு அவர்கள். சமூக நீதியின் அச்சாரமாய் நிற்கும் எழுச்சி தமிழர் திருமா அவர்களுக்கு உற்ற தம்பியாய், தோழனாய், தளபதியாய் எப்போதும் உடனிருப்பவர் தான் வன்னியரசு. இயல்பான குடும்பத்தில் பிறந்தவருக்கு இந்த சமூகம் நல்ல அனுபவங்களை கொடுக்கவில்லை. சாதி எங்கேயும் தொடர்ந்தது, அவலங்கள் கவலையடைய செய்தன. இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டிருந்த வன்னியரசு பின்னர் நேரடியாக களத்திற்கு வந்தார். 1997 ஜனவரி 18ஆம் நாள் விருதுநகர் மாவட்டம் அயனரெட்டிப்பட்டி கிராமத்தில் தலித்துகள் மீது தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வந்த ஆதிக்க சாதியினரை முதல் முறையாக தலித்துகள் திருப்பி அடித்தனர். அந்த சம்பவத்தில் 2 நபர்கள் கொலை செய்யப்பட்டனர். அதில் வன்னியரசு, அவரது தந்தை, தம்பி உள்ளிட்ட 13 பேர் மீது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டதால் அவர்கள் விடுதலையானார்கள். இப்படி ஆதிக்கத்துக்கு எதிராக முதல் போரை ஆரம்பிக்க வன்னியரசு தான் முதன்மை காரணமாக இருந்திருக்கிறார். சாதி ஒழிப்பில் களமாடி கொண்டிருந்த இவருக்கு தமிழ் ஈழத்தின் மீதும் பிரபாகரன் மீதும் தீரா பற்றி இருந்தது. 2007-2008 காலகட்டத்தில் தமிழ் ஈழ மண்ணில் தொடர்ந்து செயலாற்றி வந்திருக்கிறார். இடையில் நடந்த போரின் போதும் இறுதிக்கட்ட போரின் போதும் பல டாக்குமெண்ட்ரிகளை எடுத்திருக்கிறார். இதில் யாரும் அறியப்படாத விஷயம் என்னவென்றால், இவரது இணையருக்கு 2வது பிரசவம் நடக்கவிருந்த சமயத்தில் வாக்கிங் போய்விட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றவர் தான் 3 மாதம் கழித்து தான் திரும்பி வந்திருக்கிறார். அந்த 3 மாதமும் ஈழத்தில் டாக்குமெண்டேஷன் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு 2வது ஆண் குழந்தை பிறந்தது. பின் அவருடைய 2வது மகனுக்கு ஈழத்தின் முக்கிய படைத்தளபதியான திலீபன் அவர்களின் பெயரை சூட்டி திலீபன் செந்தமிழ் என்று பெயர் வைக்கிறார். அவரது முதல் மகனுக்கும் தமிழ் பற்றின் காரணமாக பைந்தமின் வளவன் என்று பெயர் வைத்திருக்கிறார். 2007 ஈழத்திற்கு ஆயுதம் கடத்தியதாக இவர் கைது செய்யப்படுகிறார். பின்னர் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது. அடுத்துதான் முக்கியமான சம்பவம் நடைபெற்றது. சட்டமன்றத்திற்குள் வந்த ஜெயலலிதா அவர்கள் ஈழத்திற்கு ஆயுதம் கடத்தியதாக வன்னியரசு மேல் குற்றச்சாட்டு இருக்கிறது, அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவித்தார். மேலும் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் விசிக காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட மறுத்தபோது, இல்லை, நீங்கள் போட்டியிட வேண்டும், போட்டியிட்டு தமிழீழம் தொடர்பான வாதங்களை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் என்று விடுதலை புலிகளின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டதாக திருமாவளவன் அவர்கள் அண்மையில் ஒரு மேடையில் பேசியிருந்தார். அப்போது வன்னியரசு அவர்களை வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்று விடுதலை புலிகளின் சார்பாக கேட்டுக்கொண்டதாக அவர் கூறியிருக்கிறார். அந்த அளவுக்கு வன்னியரசு அவர்கள் தமிழீழம் தொடர்பாக முக்கிய நபராக இடம்பெற்றிருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைக்காக குரல் கொடுத்து வந்திருக்கிறார். குறிப்பாக கூடங்குளம் அணுகுலைக்கு எதிராக விசிக தொடர்ந்து போராட்டம் நடத்தியது. அதில் கடைசி வரை வன்னியரசு அவர்கள் போராட்டத்தில் இருந்தார். அந்த உலைக்கு வன்னியரசு குண்டு வைக்க முயன்றார் என்று 2 மாதம் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். சேலம் கோகுல்ராஜ் வழக்கில் தொடர்ந்து போராடி சிறை சென்றார். காஞ்சிபுரத்தில் டாஸ்மாக் உடைப்பு போராட்டத்தை மக்களோடு சேர்ந்து முன்னெடுத்தார். தொடர்ந்து தலித்துகளுக்கு மறுக்கப்பட்டு வரும் ஆலய வழிபாட்டு முறையை பெறுவதற்காக விசிக சார்பில் பல ஆலய நுழைவு போராட்டங்களை வன்னியரசு நடத்தியிருக்கிறார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக கூட சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியில் மறுக்கப்பட்ட உரிமைக்காக ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தி வழிபாட்டு உரிமையை உறுதி செய்திருக்கிறார். வன்னியரசு அவர்களை பற்றி தலைவர் திருமா அவர்கள் தொடர்ந்து பேசியதுண்டு. யுகபாரதி, அறிவுமதி போன்ற கவிஞர்களை விசிகாவிற்கு அறிமுகம் செய்து வைத்தவர் வன்னியரசு தான் என்று பேசியிருக்கிறார். மேலும் விசிகாவுக்கென்று பல பாடல்கள் இடம்பெறுவதுண்டு. அதில் முக்கியமான பல பாடல்கள் உருவாவதற்கு வன்னியரசு தான் காரணம் என்று சொல்கிறார்கள். விசிகாவின் தாய்மண் பதிப்பகத்தில் பொறுப்பாசிரியராக பணியாற்றியிருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் வானூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தாலும் தொடர்ந்து களத்தில் களப்பணியாளராக முன்னின்று செயல்பட்டு வருகிறார். தொடர்ந்து சாதி ஆதிக்கத்திற்காக குரல் கொடுத்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல்பாடுகளில் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். விசிக தொடர்பான செய்திகளுக்கும் கேள்விகளுக்கும் ஊடகம் முதலில் அணுகக்கூடிய நபராக வன்னியரசு இருக்கிறார். பல ஊடக விவாதங்களில், நேர்காணல்களில் பங்கேற்று விசிகாவின் கொள்கைகளை, நிலைப்பாடுகளை மிகவும் தீர்க்கமாக முன்வைத்திருக்கிறார். சாதி அசம்பாவிதங்களில் மக்களுக்கு நேரடியாக சென்று ஆதரவு சொல்லி சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்வது என விசிக தொடர்ந்து களத்தில் நின்றால் அங்கு வன்னியரசு இல்லாமல் இருக்க மாட்டார். தலைவர் திருமா அவர்கள் பங்கேற்காத பல நிகழ்வுகளை முன்னின்று நடத்தியிருக்கிறார். இந்த மே மாதம் 2ஆம் தேதி சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் தலித் மக்களுக்கான வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டது. அதனை ஒட்டிய அந்த கலவரத்தில் காவல்துறை ஆதிக்க சாதியினருக்கு மட்டும்தான் ஆதரவாக செயல்படுகிறது, தலித் மக்களை அடித்து துன்புறுத்தி இருக்கிறது என்று களத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி தலித் தரப்பினர் வாதங்களை தெளிவாக முன்வைத்திருக்கிறார். மேலும் இந்த வன்முறை சம்பவத்துக்கு எதிராக விசிக சேலத்தில் போராட்டம் நடத்தியது. அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் வன்னியரசு அவர்கள். இப்படி அயனரெட்டிப்பட்டி போராட்டம் தொடங்கி தீவட்டிப்பட்டி போராட்டம் வரைக்கும் தொடர்ச்சியாக களத்தில் முன்னின்று சாதிக்கு எதிரான பல போராட்டங்களை நடத்தி ஜனநாயக சக்திகளில் ஒரு முக்கிய நபராக வன்னியரசு விளங்குகிறார். தமிழ்நாட்டில் சனாதனத்திற்கு எதிராக ஒரு ஜனநாயக சக்தியாக போராடி வரும் விசிகாவிற்கும் அதன் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் உற்ற படை தளபதியாக செயல்பட்டு வரும் வன்னியரசு அவர்களுக்கு நமது பேரலை சார்பாகவும் பார்வையாளர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.